ஒரு முறை ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன பையன் ஒரு ஏழை பையன் பரிதாப கோலத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தானா. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது உட்கார இடம் கொடுக்க மாட்டாங்களான்னு தேடினா அந்த வெயிட்டர் இவனை பார்த்த உடனே இவனுடைய கோலத்தை பார்த்துட்டு அவனுக்கு இடமே கொடுக்காம என்ன வேணும் அப்படின்னு அதட்டி பேசினான். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். சரி உட்காரு அப்படின்னு அந்த பொண்ணு இவனை ரொம்ப பார்த்த உடனே ஏழை பையன்னு சொல்லிட்டு அதட்டி உட்கார வச்சு இவனும் உட்காந்துருக்கான். உட்காந்த உடனே கேட்டான், உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னாலாம், எனக்கு சாக்லேட் சண்டே வேணும் அப்படின்னு. சாக்லேட் சண்டேனா $1.50 அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பாக்கெட்லேருந்து எண்ணிட்டு சொன்னான், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். வெண்ணிலா இருக்கு அப்படின்னா. எவ்வளோ வெண்ணிலான்னு கேட்டான். அது $1 வாங்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டியிருக்கு. உடனே எனக்கு வெண்ணிலாவே கொடுங்க அப்படின்னு. இந்த பொண்ணு போயிட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் அந்த வெயிட்டர் எடுத்துகிட்டு பட்டுன்னு மேஜையில் வச்சுட்டு அவள் போயிட்டான். இந்த பையன் வெண்ணிலாவை அப்படியே நல்லா ருசிச்சு சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு பில்லை கொண்டு வேகமாக அந்த மேஜையில் ஒரு அசட்டை அப்படி தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டு பே பண்ணு அப்படின்னு. ஐ வில் பே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன் பே பண்ணுறதுக்கு அந்த புக்குக்குள்ளே தன் காசை வச்சுட்டு அந்த பையன் எழுந்து போயிட்டான். இந்த பொண்ணு வேகமாக இவன் காசை ஏதாவது கம்மியாக கொடுத்துட போகிறான்னு சொல்லி வேகமாக அந்த புக்கை திறந்து பார்த்து அதில் $1.50 இருந்துச்சான். அதில் அந்த பையன் எழுதியிருந்தானா, 50 cents இஸ் யுவர் டிப். 50 சென்ட் உனக்கு டிப்பாக வச்சுருக்கேன். அதை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கண்ணீராக மாறிடுச்சு. அந்த ஏழை பையன் அவனுக்கு சாக்லேட் சண்டே வாங்குறதுக்கு $1.50 அவன்கிட்ட இருக்கு. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, $1.50 இருக்கிறதுக்கு மொத்தமாக நான் சாப்பிட்டேன்னா இந்த பொண்ணுக்கு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி $1 அவன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அந்த $0.50 அந்த பொண்ணுக்கே என்ன பண்ணியிருக்கான், டிப்பாக கொடுத்துட்டு போயிருக்கான். கொடுத்தல் அப்படின்றது நிறைய இருக்கிறதுனால கொடுக்கறது இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அதிகத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. நம்ம இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம கொடுக்க பழகும்போது கர்த்தர் அதிகமாக கூட கொடுக்கறது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எத்தனை லட்சங்கள் வாங்கினா கூட அவங்க கொடுக்கறதுக்கு என்ன இருக்காது, மனம் இருக்காது. ஆனால் நான் சில வேளையில் பார்த்துருக்கேன், அவங்க வாங்குறதே 100 தான் இருக்கும், ஆனால் அதில் அவங்களுக்கு இருக்கிற தாராளத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அந்த கொடுக்கிற குணத்தை என் வீட்டுக்குள்ளே நான் வளர்க்கிறதுக்கு, என் குடும்பத்தை கட்டுறதுக்கு ஆண்டவரே கிருபைத்தார். இந்த கொடுத்தல் அப்படின்றது பணம் மாத்திரம் கொடுக்கறதுன்னு நினச்சிடாதீங்க. பணம் சில வேளையில் ஈஸி கொடுக்கறது, ஆனால் அநேக வேளையில் ஆவிக்குரிய ரீதியில் ஒருத்தருக்கு உதவியாக நிற்கிறது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதும் ஒரு கொடுத்தல் தான். அவங்க துக்கத்தின் நேரத்தில் கூட நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு தோள் கொடுத்து நிற்கிறது, அதுவும் கொடுக்கறது தான். அவங்க பலவீன நேரத்தில் போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது, அதுவும் கொடுக்கறது தான். நீங்கள் கொடுத்து 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 அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. சில வெளியில் நாம் என்ன பண்ணிடுவோம்னா, தன்னலம் அப்படின்றது நீங்கள் வெறும் பணத்தை பற்றி மட்டும் நினைக்காதீங்க. தட் இஸ் ஒன்லி ஒன் பார்ட், ஃபினான்ஷியல் கிவிங். பட் தேர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் ஃபிசிக்கல் கிவிங். ஒரு மனைவி பலவீனப்படும் போது, கணவன் பலவீனப்படும் போது, ஒரு மனைவி போய் அன்போடு அவனை உபசரித்து பராமரித்து போஷித்து, ஒரு கணவன் அவளை கவனித்து கொண்டு அவளுக்கு உதவி செய்து என்னென்ன விதமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ செய்கிறது ஒரு விதமான ஹாஸ்பிட்டாலிட்டி தான். ஒருத்தர் ரொம்ப துக்கமாக தோல்வியில், அவங்க பயத்தில், அவங்க வாழ்க்கையில் வந்த வெறுமைகளை நிற்கும் போது ஒரு மனைவி போய் நின்று இமோஷ்னலாக ஹெல்ப் பண்ணுறது, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, 2 அன்பான வார்த்தைகள் சொல்கிறது, உண்மையாகவே அது ஒரு பெரிய ஹெல்ப் தான். அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லையா? ஒருத்தருக்கு ஜெப உதவி செய்கிறது, கவலைப்படாதீங்க, நீங்கள் தூங்குங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஹெல்ப். கர்த்தர் அதற்கு தான் ஒரு மனைவியை கணவனுக்கும் கணவனை மனைவிக்கும் துணையாக கொடுத்தார். எதற்குனா ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும்படி. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி நிறைய வீடுகளில் இன்றைக்கி நிறைய பேர் வாங்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. சில பேர் வேலை வாங்குவதிலேயும் ஒருவரையே சார்ந்து மொத்த வேலையை அவங்க மேலே போட்டுட்டு ஜமீன்தார் மாதிரி காலை நீட்டி போட்டு உட்கார்றவங்க இருக்காங்க வீட்டில். அந்த சுபாவங்கள் மாறணும், உதவி செய்யணும்,
பாருங்க, சில வீடுகளில் வந்து இந்த காலகட்டத்தில் அநேக மனைவிமார் வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு கணவன் என்ன எதிர்பார்க்கப்படுகிறான்னா, காலையிலேருந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்று உட்காந்து கஷ்டப்பட்டு நான் வேலை செய்ய போகிறேன். அவங்க கேட்குற உதவி என்னன்னு கேட்டால், என்னை காலையில் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுங்க, அவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சில கணவன்மார் கடிந்து கொள்றதும் கசந்து கொள்றதும், அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கால் வலி வந்துடும், கால் இழுத்துக்கிடும், பைக்கில் பெட்ரோல் காலி ஆயிரும், எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் மனைவி வாங்கிட்டு வர சம்பளம் மட்டும் வேணும். சம்பளத்தை என்ன போன மாசத்தை விட 5 ரூபா கம்மியாக இருக்கு, கணக்கு கரெக்டாக கேட்பாங்க. உதவி செஞ்சீங்களா? ஏதாவது ஒரு உதவி இருக்கு? பிசிக்கலாக ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. சில மனைவிமாருடைய பரிதாப நிலைமை என்னன்னா, அவங்களே வேலைக்கு போகணும், அவங்களே பொருளை வாங்கணும், அவங்களே சமைக்கணும், அவங்களே கட்டி கொடுக்கணும், எல்லாம் முடித்த பிறகு அவங்களே கழுவணும், அவங்களே வீடை சுத்தம் பண்ணணும், எல்லாம் அவங்களே பார்க்கணும். எந்த ஒரு பராமரிப்பும் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் சிலர் சுற்றி வருவது நல்லதல்ல. ஒருவேளை உங்களால் செய்ய முடியலைன்னா கூட செய்யக்கூடியவர்களையாவது நம்ம என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு ஒழுங்கு பண்ணி, கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்லி அவர்களை பராமரிக்க வேண்டியது அவசியம். கணவன்மாருக்கு இது ஒரு நல்ல பழக்கம் இருக்கணும். மனைவிமார் வேலைக்கு போகிறாங்களா, காலையில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு டைமை நீங்கள் ஒதுக்குங்க. திருப்பி அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு மனம் சளைக்காதீங்க, போய் கூட்டுவாங்க. உங்கள் மனைவி தானே, உங்கள் பிள்ளைகளுக்கு தாய் தானே, அவள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருக்க முடியும், அவள் நல்லா இருந்தால் தானே உங்கள் குடும்பம் நல்லா இருக்க முடியும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். அவளை ஆதரித்து அவளை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது பாருங்கள், அவங்க இன்னும் உங்களுக்காக என்ன செய்வாங்க, அதிகமாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும். அவங்க வந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை என் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன், என் பங்கை நான் செய்கிறேன், நான் ஒரு சின்ன வேலை கூட உதவியாக நான் ஏதாவது செய்யணும்னா நான் செய்கிறேன், என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன். அப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும்போது பாருங்கள், அந்த கொடுத்தல் நம்ம குடும்பத்திற்குள்ளே இன்னும் என்ன செய்யும், மகிமையும் மகத்துவத்தையும் கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சுபாவத்தில், இந்த விருந்தோம்பலில் நம்ம வளருவதற்கு கர்த்தர் கிருபையாக நமக்கு என்ன செய்வாராக, இரக்கம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது, இந்த ஈசாக்கு ரெபெக்காள்கிட்ட படிக்க வேண்டிய ஒரு பாடம், ஆதியாகமம் 24:67 படித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நல்லா கவனிங்க. இந்த ஈசாக்கு ரெபெக்காள்கிட்ட படிக்கக்கூடிய ஒரு ரெண்டாவது நல்ல குணம் உங்க குடும்பத்தில் என்னன்னு கேட்டால், தே நாட் ஒன்லி வேர் ஹாஸ்பிட்டபிள் டு ஈச் அதர், ஒருவருக்கு ஒருவர் விருந்தோம்பல் செய்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, தீஸ் பீப்புள் ஆனர்ட் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் கௌரவித்தார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.